வணக்கம் நண்பா. ஒரு கார் எவ்வளவுதான் சூப்பரான காரா இருந்தாலும் சரி, அதுல எல்லா விதமான விஷயமா இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே பார்க்க போற விஷயம் என்ன, அது எவ்வளவு சேலா இருக்குது, அந்த கார் சக்சஸா இல்லையா அப்படிங்கறத நாம பார்ப்போம். சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த், அதாவது மே 2024 சூப்பரா சேல்ஸ் ஆன ஒரு 6 MPV கார்கள், அதாவது 6 and 7 சீட்டர் கார்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியாவோட கேரன்ஸ் தான். 13.15 லட்சத்திலிருந்து 24.40 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கார் வந்து நம்ம மார்க்கெட்ல சேல் ஆகுது. சோ இந்த கார் பார்த்தோம்னா 3 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கி இருக்குது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1482 cc, 1493 cc, 1497 cc இந்த மாதிரி 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெட்ரோல் அதுக்கப்புறம் டீசல் அவைலபிள் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேனுவல், கிளச்லெஸ் மேனுவல், அதுக்கப்புறம் AMT இந்த மாதிரி 3 விஷயங்கள் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. 6 and 7 சீட்டர்ல இந்த கார் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கியா கேரன்ஸ் நம்ம மார்க்கெட்ல வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய இடத்துல நல்ல பேரை வந்து வாங்கி இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரொம்ப காம்பாக்டா இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த கார் எவ்வளவு சேலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மே 2024 5316 கார்கள் வரைக்கும் சேலா இருக்கு. இது ஒரு நல்ல நம்பராகவே சொல்றாங்க கியா தரப்புல இருந்து. சரி ஓகே, இந்த காரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வேரியன்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து டீசல் இன்ஜின்ல அவைலபிள் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் லைட் கண்ட்ரோல்ஸா இருக்குது, ஈஸி டு டிரைவா இருக்குது. இந்த வண்டி நல்ல விசிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. பவர் டெலிவரி வந்து எஃபோர்ட்லெஸ்ஸா இந்த வண்டியில வந்து கிடைக்கிறது உண்மையிலுமே நல்ல விஷயமா இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா பிராக்டிகலா இந்த காரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 3 row சீட்டிங் வந்து நல்ல யூசபிளா இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறது உண்மையிலுமே நல்லா இருக்கு. நாலாவது விஷயம், ரைட் குவாலிட்டி ஆகட்டும், வண்டியோட குவாலிட்டி உண்மையிலுமே நல்லா இருக்கு. சரி ஓகே, இந்த வண்டியோட நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் வந்து சம்டைம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. பார்க்கிங் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது வண்டியோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது. டாப் அண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த காரோட பிரைஸ்ங்கிறது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட பொலேரோ நியோ. இந்த 2 கார்களும் சேர்த்து தான் பிடிச்சிருக்குது. நம்ம பொலேரோ காரை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த கார் நம்ம மார்க்கெட்ல 11.88 லட்சம் ரூபாயிலிருந்து 13.62 லட்சம் ரூபாய்க்கு நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1493 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டீசல் மட்டும் தான், மேனுவல் மட்டும் தான் இந்த வண்டியில் அவைலபிள் இருக்குது. வேற எந்த ஆப்ஷன்ஸும் இந்த வண்டியில கொடுக்கல. சீட்டிங் கெபாசிட்டி 7 பேர் போற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியில் யூஸ் பண்ணிக்கிறது 1493 cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எம்ஹாக் அப்படிங்கிற டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வண்டி மே 2024 கிட்டத்தட்ட 8026 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. பொலேரோ கார் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஒரு சூப்பரான காரை நிறைய பேரால பார்க்கப்படுது. என்ன சில விஷயங்கள் இதுல நெகட்டிவா இருந்தாலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மஹேந்திராவோட பொலேரோ நல்ல ஆப்ஷனாவே நிறைய பேருக்கு இருக்கு. சரி, இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஒரு வெல் சக்சஸ்ஃபுல்லான மாடலா நம்ம மார்க்கெட்ல இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது, இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி உண்மையாலுமே செமையா இருக்குது. மூணாவது விஷயம், ரக்கடான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து வண்டியில கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட லுக் அண்ட் டிசைனே நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்குது. மூணாவது விஷயம், இதுல யூஸ் பண்ணிருக்க டார்க் உண்மையாலுமே இந்த டீசல் இன்ஜின்ல இந்த டார்க்கினஸ் ஃபீல் பண்றது இருக்குல்ல, அது இந்த காரை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும். அஞ்சாவது முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வண்டியோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிருக்காங்க மஹேந்திரா தரப்புல இருந்து. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பேருக்கு. அஃபோர்டபுளான ஓனர்ஷிப்ல வந்து கொடுக்கறது இன்னுமே பெனிஃபிட்டா இருக்குது பொலேரோவை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த வண்டியோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாடல் கொஞ்சம் அவுடேட்டடான ஸ்டைலிங்ல இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிட்டியில ஓட்டும் போது வண்டி வந்து ரொம்ப ஆர்டினரியா நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதை வந்து மாற்ற முடியல. பொலேரோக்கு வந்து புதுசா அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலேரோ நியோன்னு சொல்லி ஒரு மாடல் இறக்குனாங்க, இதுக்கு அடுத்த மாடல். ஆனா அந்த மாடல் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஆல்ரெடி TUV 300 ஒரு மாடல் இருந்துச்சு. அதே மாடல் வந்து பொலேரோ நியோன்னு நம்ம மார்க்கெட்ல மறுபடியும் கொண்டு வந்தது இன்னுமே கொஞ்சம் வந்து ஆக்வர்டா தான் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது MPV கார்னு சொன்னாவே நிறைய பேருக்கு ஞாபகம் வர டொயோட்டோவோட இனோவா கார்கள் தான். ஸோ இனோவா கார்ல 2 மாடலுமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த சேல்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டா அதுக்கப்புறம் ஹை கிராஸ் 2 காருமே தான். ஸோ இந்த கார் பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்ல நான் இனோவா கிறிஸ்டா மாடல் தான் எடுத்திருக்கிறேன். அந்த மாடல் நம்ம மார்க்கெட்ல 27 லட்சம் ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குது. ஹையர் எண்ட் மாடல் 34 லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த காரோட ஸ்பெக்
ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2393 சிசி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது ஏஷியன் அண்ட் கேப்ல. டீசல் மேனுவல் மட்டும்தான் இந்த கார்ல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. 7 and 8 சீட்டர்ல நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ இனோவா காரை நம்ம மார்க்கெட்ல நிறைய பேருக்கு பிடிச்சு போனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா டொயோட்டோவோட ஓனர்ஷிப்ல வந்து இருக்கிற இந்த காருக்கு சீரியஸா ரொம்ப லாங் டேர்ம்ல ரன்னிங் வந்து கிடைக்குது இந்த கார் மற்ற கார்ல கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனாலேயே இனோவா கார்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த கார் மே 2024 8548 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட ரிலேபிலிட்டி தான் பாசிட்டிவ் சைடில் முக்கியமான விஷயமே. இந்த ரிலேபிலிட்டி இந்த வண்டியில ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. ரெண்டாவது நல்ல ஸ்பேசிஸாகவும் கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சென்சிபிளான அட்ஜஸ்டபிலிட்டியும் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது உண்மையிலுமே சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியை ரோவ் பண்ணும்போது உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இனோவால ரொம்ப பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா யூட்டிலிட்டி தான். அந்த பிராக்டிகலிட்டி வந்து இந்த வண்டியில சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குது. ஓவராலா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. ரீசேல் வேல்யூம் இந்த வண்டியில டீசென்ட்டாவே இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காருக்கு இன்னுமே சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கல. ஹைக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டடா ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் கிறிஸ்டால இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். என்னதான் இனோவா கார் மேல நிறைய பேர் ஃபேன் பேஸ்டா இருந்தாலும் இனோவா காரோட பிரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து திரும்பி பார்க்குற அளவு கூட இல்ல. பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அதுவும் ஹைரன் மாடல் 33 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. இன்னொரு 4-5 வருஷம் போச்சுன்னா 40 லட்சத்தையே தொட்டுரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி கம்பெனியோட ஈகோ தான். நம்ம மார்க்கெட்ல 6,43,000 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. கொஞ்சம் அவுடேட்டட் மாடல் தான் இல்லைன்னு சொல்ல. பட் 10,960 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க நம்ம மே 2024. ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1197 சிசி இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் அதுக்கப்புறம் சிஎன்ஜியில் அவைலபிள் இருக்கு. மேனுவல் மட்டும்தான். அதுக்கப்புறம் 5 and 7 சீட்டரா இந்த காரை வந்து நம்ம மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த கார் ஏன் இந்த அளவுக்கு சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற ஒரு எம்பிவி காரா இந்த கார் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கார்கள் எல்லாம் பாருங்க 10 லட்சத்துக்கு மேலதான் ஒவ்வொரு காருமே இருக்குது. 10 லட்சத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈகோ, ட்ரைபர் இந்த மாதிரி கார்கள், அதாவது எர்டிகாவோட பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. பட் அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் கம்மி பண்ணி பாத்தீங்கன்னா கூட ஈகோ தான் ஃபர்ஸ்டா நிக்குது. அதனால தான் இந்த காரோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. சரி, ஓகே, இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் சைட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கார் வந்து ஒரு வேன் டைப் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து உள்ள ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் விசிபிலிட்டி. சூப்பரான விசிபிலிட்டி இந்த வண்டியில. டிரைவர் உட்காந்து சும்மா சுத்தி பார்த்தாருன்னா போதும், 360 வியூ அப்படியே தெரியும். கேமரா எல்லாம் தனியாக போட்டு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. மூணாவது முக்கியமான விஷயம் 1.2 லிட்டர் கே சீரிஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவ் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் டாலாவும் அப்ரைட்டாவும் கிளாஸ்ல கொடுத்துருக்கறதுனால நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து இந்த வண்டிக்கு கிடைக்குது. அஞ்சாவது பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த வண்டியில் இருக்க நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் ஏன் மாருதி மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாப்புலராக இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கு. ஆனால் பர்சனல் யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காரை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் யூசஸ் அப்படின்னு சொல்லி இந்த கார் எடுக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மூணாவது விஷயம் இந்த வண்டி கம்ப்ளீட்லி அவுடேட்டடாக இருக்குது. இந்த டிசைன் அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் எல்லாமே அவுடேட்டடாக இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸ்க்கு எம்பிவி கார் வாங்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈகோ விட எர்டிகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மகேந்திராவோட ஸ்கார்பியோ, அதுக்கப்புறம் ஸ்கார்பியன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஸ்கார்பியனை பத்தி தான் பார்க்க போறோம். 17.43 லட்சம் ரூபாயிலிருந்து 31.8 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது 31,08,000 ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து அவைலபிளா இருக்குது. இந்த காரோட ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1997 சிசி இன்ஜின் வந்து பெட்ரோலுக்கும் 2184 சிசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா டீசலுக்கும் கொடுக்குறாங்க. இந்த கார் 5 ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம மார்க்கெட்டுக்கு வருது. மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா அவைலபிளா இருக்குது. 6 and 7 சீட்டரா இந்த காரை வந்து கொடுக்குறாங்க. இந்த காரோட மெயின் டேக் லைன் என்ன தெரியுமா? த பிக் டேடி அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா வண்டி உண்மையாலுமே பெருசா இருக்குது, ரகடாவும் இருக்குது. ஸ்கார்பியோ நம்ம மார்க்கெட்டுக்கு முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. என் மாடல் வரும்போது நிறைய பேர் எதிர்பார்த்ததுன்னா அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் என் மாடல் உண்மையாலுமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் சில விஷயங்களை அப்டேட் பண்ணி டிசைன் வைசஸ்ல நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரியும் பண்ணியிருந்ததால இந்த காருக்கும் நல்லாவே ஒரு ரீச் வந்து கிடைச்சிருக்குது. இந்த கார் உண்மையாலுமே நல்ல பெரிய கார் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
இந்த கார் எவ்வளவு சேலா இருக்குதுன்னா மே 2024 13,717 கார்கள் வரைக்கும் சேலா இருக்கு. உண்மையாலுமே இது ஒரு பெரிய நம்பர் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கறத சொல்லியே ஆகணும், அதுவும் இந்த பட்ஜெட்ல இருக்க கார்களுக்கு. சரி, ஓகே, இந்த காரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் குவாலிட்டி உண்மையாலுமே செம்மையா பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை கொடுத்திருந்தாலும் சில ஏஎம்டி இருக்கிற வண்டிகளை நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா அது கியர் சேஞ்ச் பண்றதை நீங்க உள்ள இருந்தே ஃபீல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஸ்கார்பியோ என்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாவும் குயிக்காவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. அது உண்மையாலுமே நல்லா இருக்குது. மூணாவது, டாலான அப்ரைட் சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது, அதாவது நீங்க டிரைவர் சீட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் ஈஸியா உங்களால நோட்டீஸ் பண்ற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட புல்லிங் பவர் இருக்குதுல்ல, அது உண்மையாலுமே சூப்பரா இருக்குது. அதை நீங்க ஓட்டி பாருங்க, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ரோட் பிரசன்ஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குது. இதோட ரக்கட்னஸ் உண்மையாலுமே கொஞ்சம் ரிச்சா நம்மள ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சரி, ஓகே, இந்த வண்டியோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில தேர்ட் ரோ கொடுத்துருக்காங்க. பட் அடல்ட்ஸ்க்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில்ட்ரன்ஸ் உட்கார வச்சு கூட்டிட்டு போறீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இது சூப்பராகவே செட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வந்து வண்டியில கொடுத்துருக்கலாம் இந்த பிரைஸுக்கு. அது மட்டும் இல்லாம டாப் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸியா தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகா தான். ஸோ எர்டிகா வந்து எவ்வளோ சேலா இருக்கு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டாவே சொல்றேன். மே 2024 13,893 வண்டிகள் வரைக்கும் சேலா இருக்கு. ஸோ இது செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஸ்கார்பியோவோட கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு 100+ வண்டிகள் வரைக்கும் தான் அதிகமாகவே சேலா இருக்குது. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, வெறும் 100 வண்டிகள். ஸ்கார்பியோ மட்டும் இன்னொரு 100 வண்டி சேர்த்து வித்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவங்க இருந்திருப்பாங்க, எர்டிகா ரெண்டாவது பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, இந்த வண்டியை பத்தி பார்க்கலாம். இந்த வண்டி நம்ம மார்க்கெட்ல 10,39,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பேஸ் மாடல். ஹையர் எண்ட் போற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட 16,23,000 ரூபாய் கொடுத்து இந்த காரை வாங்க வேண்டியதா இருக்குது. சரி, இந்த வண்டியில யூஸ் பண்ணிக்கிறது 1462 cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் அதுக்கப்புறம் சிஎன்ஜில அவைலபிள் இருக்கு. 3 ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம மார்க்கெட்டுக்கு வருது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ல கொடுக்குறாங்க. 7 சீட்டரா தான் இந்த வண்டியை கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலுக்கு அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் வரைக்கும், சிஎன்ஜிக்கு அதிகபட்சமா 26 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இந்த அளவுக்குலாம் மைலேஜ் கிடைக்காது, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாகவும் நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சப்போர்ட் இருக்கிற மாதிரியான சீட்ஸ் இருக்குது. அது ரொம்ப உண்மையிலுமே சூப்பரா இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ரோ வந்து ஃபோல்ட் பண்ணும்போது 550 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறது உண்மையிலுமே அட்டகாசமான விஷயம். லைட் கண்ட்ரோல்ஸும் இருக்குது, அதனால ஈஸியா இந்த வண்டியை டிரைவ் பண்ண முடியுது, ஈஸியாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. மூணாவது, பிளாட்டான ரைட் குவாலிட்டி கொடுத்துருக்கிறதுனால மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸும் இந்த வண்டியில நல்லாவே இருக்குது. இந்த வண்டி எம்பிவி காரா இருந்தாலுமே லைட் வெயிட்டடா வண்டியா கொடுத்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சியும் நல்லாவே கிடைக்குது. சரி, இந்த வண்டியோட நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்ட் ரோவோட லெக் ரூம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. அடல்ட்ஸ் உட்காரும் போதும் டால் பேசஞ்சர்ஸ் உட்காரும் போதும் வண்டி பார்க்கும்போது எம்பிவி காரா இருந்தாலும் இனோவா அதுக்கப்புறம் மேரசோவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்மாலரான கார் மாதிரி தான் இது வந்து ஃபீல் ஆகுது. பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இந்த வண்டியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கேபின்ல இருக்க குவாலிட்டி பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து நம்மள சீப்பா ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ற மாதிரி தான். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.